ஹாய். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு நிறைய பிரச்சனை வரும். பர்சனலாகவே நிறைய பிரச்சனை வரும், அல்லது இண்டஸ்ட்ரியில் நிறைய பிரச்சனை வரும். அதுவும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லவே தேவையில்லை, நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சமாவது டெக்னிக்கலாக சால்வ் பண்ணணும். அப்படி டெக்னிக்கலாக சால்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம நாலேஜ் வேணும். அப்படி நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதை போயிட்டு அப்சர்வ் பண்ணணும் கெம்பாவில் போயிட்டு. இப்போ ஜாப்பனீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்கையுமே நான் என்ன பண்ணுறேன்னா கீழே கொடுத்துருக்கேன். கியூசி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், ஒரு 7 ஸ்டெப்பை வச்சு அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக அந்த ப்ராப்ளத்தை அப்சர்வ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. ஆனால் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த மெயின் பிரச்சனையை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டூல் என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு 7 டூல் இருக்குது. அந்த 7 டூலில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டூல் அப்படின்னா இந்த டூல்னு சொல்லலாம். அந்த டூலை பற்றி தான் உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன டூல்னா பேரட்டோ. பேரட்டோ நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பேரட்டோ டயக்ராம் சொல்லவே தேவையில்லை. இப்போது இந்த பேரட்டோ டயக்ராம் எதுக்காக நான் இந்த டூலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட ஒரு 10 பிரச்சனை இருக்குங்க. இந்த மாதிரி கிராஃப் போட்டோம், ஒரு 10 பிரச்சனை என்ன பண்ணோம்னா மென்ஷன் பண்ணி வச்சிட்டோம். அந்த பிரச்சனை எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு போட்டோம். ஆனால் அந்த 10 பிரச்சனையில் எந்த பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி எந்த பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேரட்டோவை நம்ம யூஸ் பண்ணியே தான் ஆகணும். இப்போ அதுக்கு ஒரு லைவாக ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம் இங்கே பாருங்க. இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 7 ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஏ என்னது 104 ப்ராப்ளம் இருக்கு. அடுத்தது 42, அடுத்தது 20, அடுத்தது 10, 6, 4, 14 இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்போ இதுக்கு மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குமுலேட்டிவ் டோட்டல் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இந்த பேரட்டோவை என்ன சொல்ல வருதுன்னா 80-20 பிரின்சிபிள் சொல்லுவாங்க. 80-20 பிரின்சிபிள். 80% பிரச்சனை வர்றதுக்கு 20% காரணங்கள் தான் காரணம். அந்த 20% காரணங்களை நீங்கள் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 80% பிரச்சனையை உங்களால் என்ன பண்ண முடியும்னா தடுக்க முடியும். அப்போது 20% பிரச்சனை வர்றதுக்கு 80% காரணம் இருக்கு. அதை நீங்கள் கண்டுபிடிச்சுன்னா ஈஸியாக அந்த 20% பிரச்சனையை தடுத்துடலாம். சரி, ஓகே. இப்போ இதுக்கான குமுலேட்டிவ் பிரச்சனை கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னு இந்த மாதிரி ஒரு பேரட்டோ கிராஃபியே போட முடியும். இப்போ குமுலேட்டிவ் பிரச்சனை எப்படி கண்டுபிடிக்கணும்? ப்ளஸ் இதில் ஹையஸ்ட் வேல்யூ எதுனா 104, அது எழுதிட்டோம். இப்போ இந்த 104ஐயும் 42ஐயும் கூட்டணும். அப்போ எவ்வளோ வரும்? 146. இது ரெண்டையும் கூட்டினா 166. அடுத்து இதை கூட்டினா 176, 182. இது பார்த்தீங்கன்னா 186. இது 200. இப்போ நமக்கு இந்த வேலை குமுலேட்டிவ் டோட்டல் கிடைச்சிச்சு. ஆனால் குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதனோட ஓவரால் டோட்டல் நீங்கள் கூட்டுனீங்க அப்படின்னா இப்போ இங்கே பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் 200 தான் என்னோட ஓவரால் டோட்டல் தெரிஞ்சிச்சு. இப்போது 104/200 இது எல்லாமே அப்படியே டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் கிடைச்சிரும். இப்போ இதுக்கான குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் என்ன? இப்போ 104ஐயும் 200ஐயும் நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 52% கிடைக்கும். அடுத்தது 73%. நெக்ஸ்ட் 83, 88, 91, 93, 100. சரி, ஓகே. நான் ப்ராப்ளம் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, எனக்கு குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கிராஃப் போட போகிறோம். இந்த கிராஃபில் ரொம்ப முக்கியமானது தான் இது. இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம். இங்கே என்னது? இப்போ ஏ பி சி டி இ எஃப் ஜி. இப்போ இங்கே நம்ம வேல்யூ இருக்குது 0. இது நம்ம 100, 200 வரையும் கொடுத்துருவோம். 200, 150, 100, 50 நம்ம போடணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 104 இருக்குது. இப்போ நம்ம இப்படி போட்டுக்கலாம். பி எவ்வளோ இருக்குன்னா 42 இருக்குது. அப்போ நம்ம இங்கே போட்டுக்கலாம். சி 20 இருக்குது. டி 10 இருக்குது. 6 இருக்குது. 4. இது பார்த்தீங்கன்னா 14 இருக்குது.
அப்போது இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டோம். இப்போ வந்து குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த பக்கம் ஒரு ஆக்சிஸை வந்து கொண்டு வரணும். இந்த பக்கம் ஆக்சிஸை கொண்டு வந்துட்டு சேம் பார்த்தி அப்படின்னா அதே போல் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ இங்கே வந்து நீங்கள் வந்து என்னது 100% வரையும் கொண்டு வந்தால் போதும். இப்போ 0 நம்ம இங்கே வந்து 200 வரையும் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த 100 இருக்கிற இடத்துல 50, இங்கே வந்து 100. அப்போ 80-20 பிரின்சிபிள் இந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணோம், 50 80, இந்த 80-20 பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 80ல் இருந்து ஒரு லைனை வந்து கொண்டு வரணும். இந்த 80ல் இருந்து ஒரு லைனை வந்து கொண்டு வரணும். 80 இந்த இடத்த நம்ம வந்து குமுலேட்டிவ் டோட்டல் போட்டோம் அப்படின்னா இப்படி வரும். நம்ம இந்த பர்சன்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இப்படி வரும். அப்போ இந்த லைன் எந்த இடத்துல டச் ஆகுதோ இதான் வந்து வைட்டல் ஃபியூன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ட்ரிவியல் மணி. இது வந்து வைட்டல் ஃபியூ, இது வந்து ட்ரிவியல் மணி. அப்போ வைட்டல் ஃபியூனா என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட ஒரு 7 பிரச்சனை இருக்கு. அந்த 7 பிரச்சனையில முக்கியமான பிரச்சனை தான் இது. இதை ஃபர்ஸ்ட் நீ சால்வ் பண்ணு, அதுக்கப்புறம் மற்ற எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணு. இதான் வைட்டல் ஃபியூ, ட்ரிவியல் மணி. என்னைய வந்து சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நான் இந்த புக்லேயே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஃபுல்லாக கிராஃப் போட்டிருக்காங்களா. நீங்கள் வந்து லைவை வந்து எக்ஸல் ஷீட்டில் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து டேட்டாவை போட்டுடலாம். ஈஸியாக உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். குமுலேட்டிவ் டோட்டலோட பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வந்துடும். இப்போ இந்த பர்சன்டேஜ், இப்போது இந்த 80-20 பிரின்சிபல் வந்து மெயினாக இது வந்து நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா இது ரெண்டும், இப்போ 80 எங்கே டச் ஆகுதோ அதுக்கும் இந்த லைனுக்கும் ஒரு கோடு போடணும். இந்த கோடு போட்டுட்டீங்கன்னா இதுக்கு இந்தாண்டு இருக்கிறது எல்லாமே வைட்டல் ஃபியூ, இதுக்கு இந்தாண்டு இருக்கிறது எல்லாமே ட்ரிவியல் மணி. அப்போ இந்த பிரச்சனையை தான் நீங்கள் வந்து முக்கியமாக வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது வந்து நமக்கு வந்து காமிக்கும். இந்த பேரட்டோ மூலிமா நம்ம எந்த பிரச்சனைக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு டூலுங்க. பிரச்சனையை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுவீங்க, ஆனால் அந்த பிரச்சனை எந்த பிரச்சனைக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களால் அதை வந்து சால்வ் பண்ண முடியும். சரி, எனிவே இதை வந்து நீங்கள் எக்ஸலில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எக்ஸலில் வேணால் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், எப்படி லைவை வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து பேரட்டோ பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இதை டெவலப் பண்ணது யாருன்னா வில்ஃப்ரிடோ பேரட்டோ. அவர் தான் வந்து டெவலப் பண்ணார். அவர் ஒரு இத்தாலியன், இவர் தான் டெவலப் பண்ணார். 80-20 பிரின்சிபிள் தான் என்னோட மெயின் கான்செப்ட். இருக்கிற பிரச்சனையில் எந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பேரட்டோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கமே. எனிவே இந்த பேரட்டோ டயக்ராம் எந்த அளவு ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்புறம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பதிவில் மீட் பண்ணுவோம். பாய்.